வந்திருக்க ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் தேவனுடைய கரத்தில் ஒப்புடுகிறேன். ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் பாதுகாத்து கொள்ளுங்க, நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆமேன் ராஜா. மிருகஜீவன் வளர்க்கிற குடும்பங்களை கர்த்தருடைய நாமத்துக்காக பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. தொழில் செய்கிற பிள்ளைகளை தொழிலில் ஆண்டவரே நீருடைய கரம் இருந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. வேலைக்கு போற பிள்ளைகளுக்கு பலனை கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே மை துதிக்கிறப்பா. ஆமேன் ராஜா. அல்லேலூயா. படிப்புல ஞானத்தை கொடுத்து நீர் பாதுகாத்து உங்க மகிமைக்காக ஆசீர்வதிப்பீராக. காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். என் தேவனுடைய கரம் பிள்ளைகளோடு இருந்து நீர் ஞானத்தை கொடுத்து எந்த இல்லாம படித்து முடித்து வெளியே வர கர்த்தர் உதவி செய்வீராக. பிள்ளைகளுடைய தேவைகளை என் தேவனாய கர்த்தர் நீர் சந்திப்பீராக. ஆமேன் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலையும் உம்முடைய சமூகம் முன்பாகப்பட்டு பிரயாணத்துல மகிமை காக்கட்டும். உம்முடைய காக்கும் பரிசுத்த கரம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொருத்திலையும் தேவனுடைய கூடாத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் எந்த ஒரு குறை இல்லாம என் கர்த்தருடைய நாமத்துக்காக நீர் தேவைகளை சந்திச்சு நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆமேன் ராஜா. நம்முடைய கரத்துல தாழ்த்தி கேட்கிற தகப்பனே, ஒரு குறைவு இருக்க கூடாது ஆண்டவரே. ஆமேன் ராஜா. கொடார மக்களுக்கு ஒரு குறை இல்லாம என் தேவனாய கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆமேன் ராஜா. அந்த காணா ஒரு கல்யாண வீட்டில் முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் எப்படி மகிமைப்பட்டதோ அதே போல இப்ப இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என் தேவனாய கர்த்தர் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்ன வசனத்தின் மூலம் இன்று முதல் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கடன் என்ற தொல்லைகள்லாம் மறைந்து போவதாக. பலவீனங்கள்லாம் மறையட்டும் என் இயேசு நாமத்தினால். ஆமேன் ராஜா. உமக்கு லேசான காரியம் கர்த்தர் மகிமைப்படும் தகப்பனே. ஆமேன் அப்பா. நீர் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. ஆமேன். அல்லேலூயா. இந்த நாட்களில் ஆண்டவர் பரிசுத்த ஓய்நாள் ஆராதனை கொடுத்த வசனம். அல்லேலூயா. ஒவ்வொரு வசனமும் அவருடைய நாமம் மகிமைப்படதா இருக்கட்டும். அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்குள்ளது. எசேக்கியேல் 11வது அதிகாரத்துல அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல 10வது வசனம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் தான் பேசணுப்பா. என்னை மறைத்து நீர் வெளிப்படும். உம்முடைய பிள்ளைகளுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஐயா, மகிமையா இருக்கட்டும் ஐயா. இந்த வசனம் உம்முடைய பிள்ளைகளுக்கு பேசட்டும் ஐயா. இந்த வசனம் உம்முடைய பிள்ளைகளை உயிர் கொடுக்கட்டும்ப்பா. உயிர். அம்மேன் ராஜா. உள்ளிருந்து நிலையில் இருக்கலாம் ராஜா. ஆமேன் தகப்பனே. என் பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய நாம மாத்திரம் இதில் மகிமை பண்ணப்பா. இந்த வார்த்தை ஒவ்வொருத்தரையும் தேற்றணும்ப்பா. இந்த வார்த்தை ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே எனக்கு நல்லதுன்னு நினைக்கணும் ராஜா. இந்த வசனம் என்னோடு பேசிச்சு. இந்த வசனம் நீ ஆசீர்வதித்தது. இந்த வசனம் எனக்கு விடுவித்தது. ஹல்லேலூயா. எனக்கு என்ன வசனம் என் ஆண்டவர் வைச்சிருப்பார். இந்த பரிசுத்த ஓய்நாள் ஆராதனைக்கு நான் போகிறேன். எனக்கு என் தேவன் என்னதை வைத்திருப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துறேன். 10வது அதிகாரம் சொல்கிறது, எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்துக்க அவர்கள் உயிரடைந்து காலென்று மகா பெரிய சேனையான் என்றார்கள். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவரே நான் இது தகுதியா? இந்த வசனத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீரே, நான் இதை தியானித்து பலிபீடத்தில் நிற்க சொல்ல நான் தகுதியாப்பா? ஆண்டவரே, அந்த நாட்களை எசேக்கியா தீர்க்கதரிசி மூலம் என் தேவனாய கர்த்தர்
செய்த அற்புதம் எவ்வளோ பெரியது. இந்த வசனத்தை ஃபுல்லாக நம்ம வாசித்து பார்த்தோன்னா என் தேவனுடைய நாமம் எசேக்கியா தீர்க்கதரிசி மூலம் அல்லேலூயா அந்த 1வது வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் இருந்த ஒரு பள்ளத்தாக்கில் நடுவிலே நிறுத்தி அவருடைய கரம் எசேக்கியா தீர்க்கதரிசியோட எசேக்கியேல் கூட தேவனுடைய கரம் அவரோடு இருந்து அவர் ஆவி ஆனவர் அவரே அவருக்குள்ளே இருந்து வெளிப்படுத்தின வசனம் அது சொல்லுகிறது. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி ஆவிக்குள்ள அதான் நம்ம செவிக்கும் பொழுது அனைவர் தூங்கி கொண்டு இருந்ததை போல இருக்கும். ஆண்டவர் ஆவிக்குள்ளே கொண்டு தரிசனங்களை கொடுப்பார். அல்லேலூயா. வெளிப்பாடுகளை கொடுப்பார். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளந்துகள் உண்டு. அல்லேலூயா. பாருங்க இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு அதே போலதான். அல்லேலூயா. அப்ப அந்த வசனம் தியானிக்கும் பொழுது நான் நினைத்தேன், போன் மூலம் டிவி மூலம் பார்த்தா நிறைய அற்புதங்கள் சாட்சி சொல்லுதாங்க, ஆனா இப்படிப்பட்ட சாட்சி யாரையும் கொண்டாண்டு செய்தது போல இல்லையேன்னு நான் இந்த வாசிக்கும் பொழுது நினைச்சேன். அல்லேலூயா. அப்போ பாருங்க, எனக்கு கற்பிக்கப்பட்டபடி அவர் எனக்கு உரைத்தபடி அல்லேலூயா நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அல்லேலூயா. அவர் ஆண்டவர் ஆவியானவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியோட ஆவியானவர் அவருக்குள்ள இருந்து அல்லேலூயா ஆவிக்குள்ளே கொண்டு போய் அல்லேலூயா அந்த தீர்க்க தரிசனம் எவ்வளவு பெரிய மகிமையா இருக்கிறது. இந்த நாட்களை எத்தனையோ தீர்க்க தரிசனம் சொன்னாலும் உடனே ஆண்டவருடைய நாம மகிமைப்பட யாரா சாட்சி சொன்ன மாதிரி இல்லை. அல்லேலூயா. அந்த தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசிதானே சாட்சி சொல்ல முடியும். அல்லேலூயா. அது என் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கார் இந்த தீர்க்க தரிசனம். இது ஆம் என்று ஆமேன் இதை நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். என்னை என் ஆண்டவர் என்னை சாட்சியா நிறுத்தியிருக்கிறார் என்று விசுவாசி என்ற கேடகம் இருந்தால்தான் தீர்க்க தரிசனமும் என்ன செய்யும்? மகிமைப்படும். அல்லேலூயா. அப்ப அந்த வசனம் சொல்லுது, உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவருக்குள்ளே பிரவேசிக்க அவர்கள் உயிரிழந்து காலிட்டு மகா பெரிய சேனையா நின்றார்களா. எப்படி நின்றார்கள்? மகா பெரிய சேனை. அப்போ பாருங்க, இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி இந்த தியானிக்காண்டா அந்த வசனத்தில் நம்ம வாசித்தா பாருங்க, மச்சி போச்சு எலும்புகள்லாம். என்னது? மச்சி போச்சு, உயிர் இல்லை. அல்லேலூயா. அந்த எலும்பு கூட என்ன செஞ்சிட்டு மச்சி போச்சு. அந்த எலும்புக்கு தான் அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த 4வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவர் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து, எலும்புக்கு தீர்க்க, இப்போ நம்ம மனுஷனுக்கு, நம்ம மாம்சமான மனுஷனுக்கு தீர்க்க தரிசனம், நான் உன்னை விட்டு விலகுதில்லை, நான் உன்னை கைவிடுதல் சொல்றார் ஆண்டவர். அப்போ அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி பாருங்க, அந்த எலும்புகளுக்கு தீர்க்க தரிசனம் கொடுக்கிறார். 4வது வசனத்துல, அப்பொழுது அவர் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து, உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையே கேளுங்க. அந்த எலும்பு சோதரம் எல்லாம் இல்லை, உறுப்புகள் எதுவுமே இல்லை, அந்த எலும்புக்கு அவர் சொல்லுகிறார். அப்போ அவர் எப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட வார்த்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த நாட்களை நீங்க உயிரிழந்தான் போக போறீங்க. உலர்ந்த எலும்பு, உலர்ந்த நிலைமையில இது நடக்குமா? இது முடியாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு. நம்மளுக்குடையது இதுதான். நம்ம ஊழியத்தில் நான் நினைச்ச மாதிரி நீங்களும் நினைக்கலாம். ஊழியம் என்ன இருந்தாலும் நம்ம ஆயுசு வர. அல்லேலூயா. மதிய சாயங்கால வேலை அந்தி பலி செலுத்தி நீ 1 மணி நேரம் ஜெபிக்க வர சொல்லுவேன். அப்பா, நீர் என்னை ஆசீர்வதித்து ஒரு கூடாரத்தை தந்தா, கட்டி தந்தா, என் ஜீவனுள்ள நாட்களாம் இதை கூடாரவாசியா நான் இருப்பேனே, இதை யார் எனக்கு செய்யுமே? வயதான காலத்தில் இங்கிருந்து ஊர்களை எவ்வளவு வழி நான் நடக்க முடியும்? அல்லேலூயா. அப்போ நடக்க முடியாத நாட்கள் உண்டு. அப்போ இந்த இடத்துல எனக்கு கட்டி தந்தா, என் ஜீவனுள்ள நாட்கள்லாம் நான் உண்மை ஆராய்த்து கொண்டே இருப்பேனே, துதித்து கொண்டே இருப்பேனே. அல்லேலூயா. இந்த வாஞ்செல்லாம் இருக்கு. ஆனால் ஆத்துமா இல்லைனாலும் நம்ம செவம் குறிவு என்ன செஞ்சு ஓடிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அவர் அழைத்தவருக்காக, அவர் உடன்படிக்கை பண்ணினதுக்காக, அவர் நம்மளை நம்பி இந்த கனவுல தந்தது அப்படியால். அல்லேலூயா. அப்போ அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த 10வது வசனம் சொல்லாரு, எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவிகள் அவர்களுக்குள்ளே பிரவேசிக்க அவர்கள் உயிரிழந்து காலில் மகா பெரிய சேனை நின்றார்களாம். அல்லேலூயா. இந்த வசனத்துல ஒவ்வொன்றா நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இந்த 7வது வசனம் சொல்லுது, எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன்.
அல்லேலூயா. எனக்கு அவர் கட்டளையிடப்பட்டு தான் நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அல்லேலூயா. அவர் என்னோட இருந்து தான் அந்த வார்த்தையை என்ன செஞ்சிருக்கிறாரு, ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அதான் சோதரன் ஆவி, அந்த ஆவியை குறித்து நம்ம சொல்லுகிறோம். ஆவியானவர் பெரியவர். அல்லேலூயா. அந்த ஒவ்வொரு வசனமா நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு அல்லேலூயா மச்சி போன எலும்புகளுக்கு தீர்க்க தரிசனம் கொடுத்து உயிரோடு எழுப்பியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இந்த 14 வசனத்தை சொல்லுது, என் ஆவியை உங்களுக்குள்ள வைப்பேன். அல்லேலூயா. அப்ப நம்மள ஆவியான நம்மளுக்கு இருக்காரா இருக்கலையா? இருக்கிறாரு. ஆனா கிரியை தான் வெளிப்பட முடியல. அல்லேலூயா. அவர் நம்மளுக்குள்ள தான் இருக்கிறாரு. நம்ம நிரம்பி செபிக்கிறோம், வசனத்தை வாசிக்கிறோம், காத்திருக்கிறோம், பாடுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், கிரியை தான் வெளிப்பட முடியல. ஆனா நம்ம நினைப்போம், நான் சரியில்லையோ, நான் சரியில்லையோ. ஆனா அன்று ஏற்ற வேளையில் என்ன செய்வாரு? அல்லேலூயா. அந்த கிரியை என்ன செய்வாரு? வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அவர் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவர் வார்த்தை மாறாது. எப்படி ஒரு கனவுள்ள வார்த்தை கொடுத்திருக்கிறார். அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு தீர்க்க தரிசனம் குறைக்கிற வார்த்தை கொடுத்திருக்கிறார். அதை உயிரோடு எழுப்பின தீர்க்க தரிசனங்கள் வார்த்தை கொடுத்திருக்கிறார். நம்ம அதை ஒன்னொன்னா நம்ம எல்லாம் நம்ம எடுத்து அதை வாசித்து பார்த்தோன்னா போன எலும்புகள் எதுவுமே இல்லை. அதுக்கு தீர்க்க தரிசனம் கொடுத்து அதுக்கு பேசி அதை உயிரோடு எழுப்பியிருக்காரு. நம்ம படித்தலாம். உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவி யானவரே, அன்பினாவி யான. உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பி இருக்கிறது. நம்மளுடைய ஆவிக்கிற ஜீவித்தில் உள்ளர்ந்து போய் இருக்கிறோமா? அல்லேலூயா. ஆசிரத்தில் உள்ளர்ந்து போய் ஒன்றில்லாத நிலைமையில என்ன செய்ய இருக்கிறோமா? என் தேவனாய கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறார். அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலம் உள்ளர்ந்து மச்சி போன எலும்புகளை உயிர் கொடுத்து உயிரோடு சேனையா பெரிய திரளான கூட்டமா 1-2 எல்லாத்தையும் எழுப்பி இருக்கிறாரே. அதே போல உங்க குடும்பத்துல, உங்க தொழில, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாம் என் தேவனாய கர்த்தர் இந்த நாட்களில் உயரடைய செய்கிறார். ஆமென். கர்த்தர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் பாருங்க, 104வது வசனத்துல 30ஆம் அதிகாரம் 104:30 சொல்கிறது, நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். அல்லேலூயா. அப்போ நம்ம நல்ல ஆவியில் நிரம்பி செவித்தோம். அல்லேலூயா. மகிழ்ந்து களிக்கிறோம் ஆண்டவர் சொல்கிறார். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் என்ன செய்யுமா? சிருஷ்டிக்கப்படுமா, புதுப்பிக்கப்படும். அல்லேலூயா. அது சிருஷ்டிக்கப்பட இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்மளை என்ன செய்தாரு? சீர்படுத்தி நம்மளை புதுப்பிக்கிறார், சிருஷ்டிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. எசேக்கியேல் 39 அல்லேலூயா 29வது வசனம் சொல்கிறது. எசேக்கியேல், அதே எசேக்கியேல் அல்லேலூயா 39ஆம் அதிகாரத்தில் 29வது வசனம் என்ன சொல்லி பாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைக்காக அல்லேலூயா உமக்கு நன்றி, நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியால். அப்போ நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லாரு. அல்லேலூயா. ஆண்டவர் வசனம் சொல்வார், இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது எனக்கு பிரியனி சொல்வார். அவர் இஸ்ரேல் மக்களை ரொம்ப நேசிக்கிறபடியால் தான் நம்மளே அவர் சொல்றாரு, நீங்க யாரு? இஸ்ரவேல் மக்கள். அல்லேலூயா. நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல். அப்போ நம்மளுக்கு மாத்திரம் இல்லை, நம்ம சன்னதிகளுக்கும் சேர்த்து அல்லேலூயா வம்சத்தார் சொல்கிறார். நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என்னுடைய ஆவியை ஊற்றினபடியால், நான் ஊற்றிட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. மேல் ஊற்றினபடியால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன். நான் என்ன செய்ய மாட்டேன்? இனி என் முகத்தை என்ன செய்ய மாட்டேன் உங்களுக்கு. அல்லேலூயா. மறைத்து வச்சிருக்கச்சில நம்மளுக்கு வெற்றி இருக்காது. அல்லேலூயா. அவர் மறைத்து வச்சிருக்கச்சில நம்மளுக்கு வெற்றி இருக்காது. அவர் சொல்லிதான், இனி என்ன செய்ய மாட்டேன்? மறைக்க மாட்டேன். உங்களுக்கு இனி வெற்றி. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ஜெயம். நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியால். அப்போ நம்ம யாரு? இஸ்ரவேல் வம்சத்தார், நம்ம இஸ்ரேல் மக்கள். நம்ம மேல் அவர் ஆவியை ஊற்றி இருக்கிறார். அது ஊற்றுவது மாத்திரம் இல்லை, அவர் சொல்கிறார், என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க
மாட்டேன் என்று கர்த்தர் ஐயா ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவரே இந்த வார்த்தை சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் முகத்தை மறைத்து நம்மளுக்கு வெற்றி இல்லை. நான் இனி என்ன செய்ய மாட்டேன்? மறைக்க மாட்டேன். என்னுடைய ஆவியை உங்க மேல ஊற்றி இருக்கிறேன். நீங்க என்ன செய்ய போறீங்க? இனிமே ஆசீர்வாதமாக செய்ய எடுக்க போறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா. 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 இஸ்ரவேலே. அல்லேலூயா. ஒரு பாட்டு, பயப்படாதே நானே உன் தேவன். அல்லேலூயா. நம்மளை பார்த்து ரொம்ப நேசித்த ஆண்டவர் சொல்கிறார். அந்த எசேக்கியா தீர்க்கதரிசி மூலம் உலர்ந்து போய் மச்சி போன எலும்புகளை உயிர் கொடுத்தார். அல்லேலூயா. அதே போல நம்மளுக்குள்ள ஒரு தொழிலாக இருக்கலாம். அல்லேலூயா. ஒரு பலவீனமா இருக்கலாம். ஒரு ஆசிரியர் எதெல்லாம் நம்ம எதிர்பார்த்து முடிந்தது என்னை எங்கேன்னு நினைத்தோமோ அதுல தான் அவர் சொல்கிறார், இந்த நாட்களில் நீங்க உயிரடைந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது, என் முகத்தை நான் என்ன செய்ய மாட்டேன்? மறைக்க மாட்டேன் இனி. அல்லேலூயா. எப்படின்னா, நான் இஸ்ரவேல் வம்சத்தின் மேல் என் ஆவியை ஊற்றினபடியால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன். யார் சொல்லுதா? என் ஆண்டவரே சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏசியாடுங்க. ஏசியா தீர்க்கதரிசி 32 ஏசியா 32 அதிகாரத்தில் 15வது வசனம். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி சொல்றாரு. என் ஆண்டவர் என்ன சொல்லுதாருன்னா, உன்னதத்தில் உள்ள சொல்லுவாங்க ஜெபத்தில் சொல்லுவாங்க, அந்த உன்னதத்தில் ஆசிரியத்தினாலே நிரப்புங்கப்பா, என்னை உன்னதத்தில் ஆசிரியத்தினாலே நிரப்புங்கப்பா. நம்மளுக்கு வசனத்தின் மூலம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்பட மட்டும் அப்படி இருக்குமா? அல்லேலூயா. அப்ப இந்த நாட்களில் நம்மளுடைய விசுவாசம் எப்படி? என் தேவனாய கர்த்தர் எனக்கு உன்னதத்தில் அந்த பரத்தில் இருந்து எனக்கு ஆவினார் என்ன செஞ்சார்? என் மேல் பொழிந்தருளினார், என் மேல் ஊற்றினார். இனி என்னுடைய ஆவிக்குரிய ஜீவித்திலும், இனி என்னுடைய ஆசீர்வாத ஜீவித்திலும் அல்லேலூயா ஒரு வேற வெற்றி உண்டு, ஒரு வெற்றி உண்டு, ஒரு ஜெயம் உண்டு. எப்படின்னா, பரத்தில் இருந்து ஜெயம் வரும். பரனன்னை அல்லேலூயா. பரத்தில் இருந்து அவர் நம்மளுக்கு ஜெயம் கொடுக்கிறார். அவர் பரத்தில் இருந்து ஆசீர்வதிக்கிற தேவன், பரலோகத்தில் இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், உன்னதத்திலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் சொல்லுகிறார், உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்பட மட்டும் அப்படியே இருக்குமா? அல்லேலூயா. அந்த ஆவியானவர் நம்மளுக்கு ஊற்றி இருக்கிறார். விசுவாசம் இந்த நாட்களை நம்மளுக்கு வேணும். அவர் ஊற்றின பிறப்பாங்க. அப்பொழுது வனாந்தரம் என்ன செய்யுமா? அது எப்பேற்பட்ட வனாந்தரமா இருந்தாலும் அந்த உன்னதத்தில் உள்ள ஆவி அவர் மேல் ஊற்றப்பட்ட பொழுது அல்லேலூயா அந்த வனாந்தரம் நம்மளுக்கு மாறுகிறது. உங்களுடைய வனாந்தரம் இந்த நாட்களை மாறுகிறது. உங்க வெட்டாந்தரம் இந்த நாட்களை இயேசு நாமத்தில் மாறுகிறது. அல்லேலூயா. அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். செழிப்பான வயல்வெளி கடாக எண்ணப்படும். அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படி இருக்கும். அல்லேலூயா. அது ஊற்ற பொழுது அல்லேலூயா அப்பொழுது வனாந்தரம் என்ன செய்யும்? செழிப்பான வயல்வெளியாகும். அப்போ இந்த நாட்களில் அவர் உங்களுக்கு செழிப்பை தந்து அனுப்ப போகிறார். நம்மளுக்கு விசுவாசம் என்ற கேடகம். அல்லேலூயா. படகுல எல்லாரும் சீசரோட ஆண்டவரும் போவார், அப்படிதானே? அப்போ பாருங்க, காற்று புயல் என்ன செய்து அமிழ்ந்ததை போல இருக்கும். ஆனா ஆண்டவர் நித்திரை அவர் பாட்டு இருப்பார். அல்லேலூயா. ஐயோ, நம்ம மாண்டு போறோமே, இவர் என்ன செய்ய மாட்டேக்காரு, என்ன ஒண்ணு சொல்ல மாட்டேக்காரு. அல்லேலூயா. அற்ப விசுவாசியே, அது எப்படி ஆகும்? அல்லேலூயா. நீ யாரு? அவருடைய மகன். நீங்க யாரு? அவருடைய பிள்ளைகள். அவர் எப்படி நம்மளை விடுவார்? அப்படி நம்மளை விடுவாரா? அல்லேலூயா. விடுகிற தேவன் இல்ல. விட்டதை போல தெரியும், விட மாட்டார். அல்லேலூயா. முடிந்ததை போல தெரியும், அது முடியாது. அல்லேலூயா. அவர் நம்ம ஆராதிக்கிற இயேசு ஜீவன் உள்ளவர். நம்ம அதிகாலை எழும்பி செபிக்கும் பொழுது சொல்லுவோம் அல்லவா, நான் தேடுகிற ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா. ஒரு நாள் அதிகாலையில் நான் எழும்பி வரும்பொழுது இந்த ரோட்டில் என்ன ஒரு சர்ப்பம் படுத்து கிடக்குது. அல்லேலூயா. ஒரு பாம்பு குஞ்சு படுத்து கிடக்குது. நானும் நினைச்சிட்டேன், இது கம்புதான் போல்கினி,
மிதிக்க விட்டாச்சு. நான் மிதிக்க போறேன், அது அசைஞ்சு ஓடுது. எப்படின்னா பெருவரல் வைக்க விடத்துல அல்லேலூயா அல்லேலூயா நான் கிட்ட வச்சுட்டு பார்க்க கம்பு தான் படுத்திருக்கு கிடக்குதுன்னு நான் நினைச்சேன். அது பாம்பு குஞ்சு அல்லேலூயா. ஒரு ஒத்த விரல் போல இருக்கும் கருகருணி, அதை நகண்டு போது நான் நினைச்சேன். தூங்கி முழிச்சு அங்க வரும்பொழுது நான் சொல்லுவேன், என் ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனை நான் தேட போறேன், நான் உயிருள்ள தேவனை தேட போறேன் என்று 5 நிமிஷமாவது அங்க செபித்துட்டு தான் நான் வருவேன். அல்லேலூயா. நான் எதற்காக சொல்லுறேன்னா, நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். நம்ம மேல ஊற்றுக்கப்படுற ஆவி விசேஷமானவைகள். நம்ம ஆவியில நிரம்பி செபிக்கிறோமே, அது களி கூறுதமே, அது ஒரு மகிழ்ச்சி, அது ஒரு சந்தோஷம். எவ்வளவு பாரம் இருக்கட்டு, எவ்வளவு கவலை இருக்கட்டு, அந்த ஆராதனை வேலையில பாருங்க என்னதுமே தெரியாது. எப்படி நீ ஒரு சந்தோஷம் அல்லேலூயா. அந்த மறுவாரம் நுழைய முந்தி அந்த சந்தோஷம் என்ன குறைகிறது. அதான் அவிவிசுவாசம். அல்லேலூயா. அந்த அவிவிசுவாசம், இந்த அவிவிசுவாசம் மட்டும் இல்லைன்னா நம்முடைய ஆவிக்கிற ஜீவித்திலையும் நம்முடைய ஆசீர்வாதத்திலையும் ஒரு பெரிய வெற்றி உண்டு. ஆமென். கர்த்தர் ஜீவன் உள்ள, அதான் சொல்றார் பார்த்தீங்களா. இந்த வார்த்தை பாருங்க, உன்னத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்பட மட்டும் அப்படி இருக்குமா. அப்பொழுது ஊற்றும் பொழுது என்னச்சுமா, வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகுமா. அல்லேலூயா. அப்ப இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வனாந்தரம் ஒரு செழிப்பா மாறி இருக்கிறது. உங்க வெட்டாந்தரை உங்களுடைய ஆவிக்கிற ஜீவித்திலையும் உலகமான ஆசிரியர் ஒரு வெட்டாந்தரை போல இருந்தாலும் அது ஒரு நீரூற்று ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். எப்படி மாற்றியிருக்கிறார்? ஆவியானவர் இறங்கி அவருடைய ஆவியை உங்கள் மேல் வைத்து அவருடைய ஆவியை உங்கள் மேல் ஊற்றி, அல்லேலூயா, கர்த்தருடைய நாம மகிமைக்காக. அல்லேலூயா. உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. யோவேல் 2:28 எடுத்து பாருங்க. யோவேல் 2:28 வசனம் சொல்கிறது, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலே என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. அப்போஸ்தலர் இந்த வசனம் இருக்குது. கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலே என்ன செய்வாராம்? அவரு ஆவி என்ன செய்வாராம்? ஊற்றுவாராம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைக்காக. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலே என்னுடைய ஆவி என்ன செய்வேன்? ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர் சொப்பன்களே உங்கள் வாலிபர் தீர்க்க தரிசிகளும் காண்பார்கள். அல்லேலூயா. அப்போ கடைசி காலத்தில் இவன் சிறு பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, வாலிப பிள்ளைகளும் சொல்கிறாங்க, ஒவ்வொரு வீட்லையும் செவிக்கிறவர்களும் சொல்லுதாங்க. ஒவ்வொருத்தர்களையும் ஆண்டவர் என்ன செய்தார்? ஊழியக்காரங்கள் மாத்திரம் இல்லை, எல்லார் மேலேயும் அவர் ஆவியை ஊற்றி எல்லாரும் இப்போ என்ன செய்தாங்க? கடைசி காலத்தில் அல்லேலூயா தீர்க்க தரிசனங்கள் என்ன செய்தாங்க? சொல்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, அதான் அந்த வசனம் சொல்லுது, அதற்கு பின்பு நான் அல்லேலூயா மாம்சமான யாவர் மேலே என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. இந்த நாட்களை கூட அவருடைய ஆவியை என்ன செஞ்சாரு? ஊற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர்கள் அல்லேலூயா சொப்பனங்களே உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். அல்லேலூயா. ஆனாலும் நம்ம வசனம் தான் நம்மளுக்கு தீர்க்க தரிசனம் நம்ம பிடிக்கணும். அல்லேலூயா. கடைசி காலங்களில் அல்லேலூயா ஓனாயை போல அல்லேலூயா ஸ்தோத்திரம் நிறைய என்ன செய்வாங்க இருக்கும். ஆனால நம்ம என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம என்ன செய்யணும்? அல்லேலூயா விசுவாசி என்ற கேடயத்தை பிடித்து அந்த வசனம் தான் நம்மளுக்கு தீர்க்க தரிசனம் என்று நம்ம நம்பணும், விசுவாசிக்கணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை என்ன செய்வாரு? செய்வார். ஆமென். ரோமர்ல பாருங்க, ரோமர் ஹல்லேலூயா 8:10 வசனத்தை எடுத்து பார்த்தோன்னா, ஹல்லேல் ரோமர் எடுங்க படிக்கலாமே. ம் ம் 9 ம் 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 அவருடையவன் இல்லை. அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய ஆவி உங்கள் வாசமாயிருந்தால், அல்லேலூயா, நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டு இராமல், மாம்சத்தில் நம்மளுக்கு என்ன செய்ய முடியாது? ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருக்கும்போது ஆவியானவருக்கும் மாம்சத்துக்கும் போராட்டம் உண்டு.
அல்லேலூயா. அப்போ அது நம்மளுக்கு பிரித்து எடுக்க தெரியணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆவியானவரும் நம்ம மாம்சம் என்ன செய்யும்? மாம்சம் அதோட போராடும். ஹல்லேலூயா. அப்போ மாம்சம் போராட செலவுல தீர்க்க தரிசனம் என்ன செய்யாது? நடக்காது. ஆவியானவர் இறங்கி அவர் உரைக்க வார்த்தை தான் நம்மளுக்கு கிரியை செய்ய முடியும். அதை நம்மளுக்கு பகர்த்தறியத்தக்க தீர்க்க தரிசனம் நம்மளுக்கு என்ன செய்யணும்? புரியணும். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லு, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்க மாம்சத்துக்குட்படாமல் ஆவிக்குட்படாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் இல்லை. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியான் ரட்சிக்கப்பட்டு மூலிகை ஞானஸ்தானம் எடுத்து அல்லேலூயா ரட்சிக்கப்பட்டு அபிஷேகத்தில் நிரம்பி அல்லேலூயா சொல்றாங்க அந்நிய பாஷை பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது நம்ம சொல்லலை. நம்மளுக்கு கொடுத்த தாளந்து அல்லேலூயா அதிகமாக என்ன செய்யணும்? பேசிக்கொண்டே அதிகமாக பேசின பாசையே பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது. பேசினதே சின்ன பிள்ளையில அம்மாங்கத்துக்கு அத்தன்னுக்கும் அப்படியே நம்ம பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது. புது புது பாசைகள் பேசி புது புது கிருபையை என்ன செய்யணும்? நம்ம பெற்றுக்கொள்ளணும். நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கணும், பெருகி கொண்டே இருக்கணும் ஆவிக்குரிய ஜீவித்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த நாட்களை நம்ம ஆண்டவர் சொல்கிறார், அந்த உலர்ந்த எலும்பு தான் நாட்களை சாட்சி கொடுத்துச்சு. அதே போல நம்மளும் அதே தான் பிடித்து, ஆண்டவரே நான் வசனத்தை வாசிக்கிறேன், நான் பாடுகிறேன், நான் துதிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. என் ஆவிக்குரிய ஜீவத்தில் எனக்கு வித்தியாசம் இல்லைங்க. சில இந்த வசனத்தை எடுங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசி எடுத்து அல்லேலூயா அந்த நாட்களை 2000 வருடத்துக்கு முன்னால என் கர்த்தர் இப்படி மகிமைப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஏன் மகிமைப்பட முடியல? ஏன் என் ஆவிக்குரிய ஜீவத்தில் ஒரு வெற்றியை காண முடியல? ஒரு பதில் இல்லைன்னு நல்ல போராடி ஜெபிங்க, வசனத்தை கை கொள்ளுங்க, அல்லேலூயா அதன்படி ஓடுங்க, ஜெபிங்க, ஜெயம் எடுங்க. கிறிஸ்து ஆவி இல்லாதவன் இல்லை. அல்லேலூயா. ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. மாம்சத்துக்கு ஆவியானுக்கு போராட்டம் உண்டு. ஆவியானவரை வெளிப்படுத்தி அதை கட்டப்பிடிங்க. மாம்சத்துல போராடத்தை முறியடிங்க, சாத்தானை முறியடிங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோட இருக்கிறத மாத்திரம் பிடித்து ஜெயம் எடுத்து அவருக்காக ஓட, அவருடைய பாதத்தில் காத்திருக்க, அதை அண்டிக் கொள்ள விசுவாசி என்ற கேடகத்தை பிடித்து என் தேவன் உயிர் உள்ளவராய் இருக்கிறார், என்னை உயர்த்துவார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை சுற்றி இருக்க களைகளை பிடுங்கி போடுவார், என் இடத்துல தேவருக்கு மாத்திரம் தான் இடமுண்டு என்று சொல்லி சொல்லி அதை முறியடித்து சாத்தானுடன் நீர் பெரியவர், அந்த வல்லமையோட நீர் பெரியவர், அந்த கட்டத்தோட நீர் பெரியவர், அந்த பலவீனத்தோட நீர் பெரியவர் என்று பெரியவருடைய நாமத்தை உயர்த்தி அல்லேலூயா கேளுங்க, பெற்றுக்கொண்டு கடந்து போங்க. ஸ்தோத்திரம். அப்படியே செபிப்போமா? அன்புள்ள இயேசுப்பா, உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு ஜெபம் எல்லாத்துக்கும் ஜெபித்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். கல்யாண திருமணத்துக்கு கார்டு வச்சவொன்னு நம்ம என்ன செய்வோம்? ஜெபிப்போம். இந்த நாட்களை இந்த திருமண வீட்டாருக்கு இல்லை சோதரம் அந்த மகளுக்குள்ள பத்திரிக்கை கொண்டு இந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. ஒரு மனப்பட்டு ஜெபிப்போமா? ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, உங்கள் கரம் அந்த மகளோடு இருந்து, ஆமேன் ராஜா, இந்த பத்திரிக்கையில் உடைய கரம் இருந்து உங்கள் ரத்தம் தெளிக்கப்பட்டு கர்த்தர் மணவாட்டி சபையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உங்கள் மகா, ஆமேன் ராஜா. ஓ ஸ்தோத்திரம். ஒரு மனப்படுமா? கரத்தை உயர்த்துமா? என்ன நாட்கள் இருக்கிறபடியால் அல்லேலூயா கர்த்தருடைய நாமத்துக்காக மகிமைக்காக ஒவ்வொரு நாளும் செவிங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். உங்கள் பிரசன்ன மகளை மூடட்டு, உம்முடைய கரம் இருக்கட்டு, என் தேவனாய கர்த்தருடைய கரம். ஆமேன் ராஜா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஓ ரபல ரப சபதுரி கபல ரபா. உங்க காக்கும் பரிசுத்த கரம், ஓம்டி காக்கும் பரிசுத்த கரம், ஓம்டி ஆசீர்வதிக்க கரம், ஓம்டி மகிமை உள்ள கரம், ஓம்டி மகளோடு இருந்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துறேன். உங்க ரத்த கொட்டைகளை மூடி மறைத்து இந்த பத்திரிகையில உங்களுடைய ரத்தம் தெளிக்க விட்டு கர்த்தருடைய நாமம் இதுல மகிமைப்பட்டதுக்காக, அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, பாதுகாக்கிறதுக்காக, ஆமேன் ராஜா. செபித்த ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆமேன். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தர் குடும்பத்துக்காக செபிப்போம். ஆண்டவரே இந்த நாட்களில் வந்தவர்கள் வந்தவண்ணமா போகக்கூடாது. என்ன நோக்கத்தோடு வந்தாங்க, என்ன நோக்கத்தோடு வந்தாங்க? கர்த்தர் மகிமைப்படுங்க, கர்த்தர் மகிமைப்படுங்க. நான் உன்னில் மகிமைப்படுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஆமேன் ராஜா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் மகிமைப்பட போறதுக்காக நன்றி. நீர் மகிமைப்பட போற
போறதுக்காக நன்றி. கர்த்தருடைய நாமம் உயர்ந்ததுக்காக நன்றி. ஒவ்வொருத்தரும் கேட்கலாமே, என்னிலே மகிமைப்படுங்கப்பா. அல்லேலூயா. என்னிலே மகிமைப்படுங்கப்பா. எனக்கும் ஆண்டவரே நீர் என்னில் மகிமைப்படும். ஒவ்வொருத்தரும் கேளுங்க, என்னில் மகிமைப்படும் ஆண்டவரே. என்ன நோக்கத்தோடு வந்திருப்பீங்க? என் கர்த்தர் இதை செய்வாரா? என் கர்த்தர் இதை செய்வாரா? அல்லேலூயா. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமேன் ராஜா. செய்து அனுப்புங்கப்பா. உம்முடைய தள்ளும்புள்ள கரத்தை வைங்க. அல்லேலூயா. விசுவாசத்தோட கேளுங்க. உம்முடைய கரம் தாவீதோடு என் ஆண்டவருடைய கரம் இருந்துச்சு. ஆமேன். என்னோட உம்முடைய கரம் இருக்கட்டும். நீ கேளுங்க, ஆண்டவரே எலியாவோடு உம்முடைய கரம் இருந்ததப்பா, என்னோட இருங்கப்பா. இந்த ஊழியத்துக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. எலியாவோடு இருந்த கரம் என்னோட இருக்கட்டும் ஆண்டவரே. என்னோட இருக்கட்டும் ஆண்டவரே. எலிசாவோடு இருந்த கரம் என்னோட இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமேன் தகப்பனே. அல்லேலூயா. வர முடியலனாலும் வீட்டில இருந்து ஜெபிக்கும் பொழுது அந்த தானியேல் ஜெபித்ததை போல எனக்கு ஆலயத்துக்கு போக முடியல ஆண்டவரே. நான் ஆலயத்துக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்கும் பொழுது தானியேலோடு இருந்த ஆண்டவர் உங்களோட இருப்பாருங்க. தானியேலை ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. தாவீதை ஆசீர்வதித்த தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஓ ரபல ரபன ரப சபதோரி கமன ரபல ரபல ரப. ஆமென். ஆமென். அப்பா உமக்கு நன்றி அப்பா. ஆமென் ராஜா. பிள்ளைகள் செய்கிற தொழில என் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பா எனக்கு வாக்கு கொடுத்தத என் தேவன் எனக்கு நிறைவேற்றும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் வாக்குத்தத்தை கேளுங்க. அப்பா எனக்கு நிறைவேற்றும். அப்பா எனக்கு நிறைவேற்றும். ஏசப்பா அந்த கட்டத்துல நான் வெளியே வரணும். எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை ஏன் நிறைவேறல? என் அழைப்பு ஏன் நிறைவேறல? ஹல்லேலூயா. நான் என்ன பாவம் செய்தேன்? ஹல்லேலூயா. இன்று முதல் என்னை ஆசீர்வதிக்கணும். மச்சி போன எலும்பை உயிர் கொடுத்த தெய்வம் தானே. இது உமக்கு லேசான காரியம் தானே. என்ன தப்பு, என்ன குறை, என்ன குற்றம்? ஓ சோதரம், தாயின் கருவிலே என்னை முன்குறித்தீர், என்னை தெரிந்தெடுத்தீர். நான் கேட்டதை இதுவரைக்கும் தந்து கொண்டு இருக்கீர். இன்னும் தரப்பணும். எனக்கு இனி தருகிறது வித்தியாசம் இருக்கணும். ஓ என் செபம் வித்தியாசம் இருக்கணும். என் ஆசீர்வாதம் வித்தியாசம் இருக்கணும். என் ஓட்டம் வித்தியாசம் இருக்கணும். எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றும். ஆமேன் ராஜா. கனவுள்ள ஊழியனி சனியரே, ஆத்மாக்களை தாரும். ஐஸ்வர்யத்தின் ஊழியனி சனியரே, வந்திருக்கிற மக்களை ஆசீர்வதியும், ஊழியத்தை ஆசீர்வதியும். ஆமேன் ராஜா. வனாந்தரம் மாறட்டு. வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவீர். தகப்பன் வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவீர். என் தேவையெல்லாம் நீர்தானையா. என் ஜீவனுள்ள களெல்லாம் ஏசையா. கண்ணீரோடு கேளுங்களாம். வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவீர். தகப்பன் வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவீர். எதிர்கால ஏக்கமெல்லாம் உம்மிடம் ஒப்படைத்தேன். எதிர்கால ஏக்கமெல்லாம் உம்மிடம் ஒப்படைத்தேன். என் சார்பில் செயலாற்றுகிறீர், எல்லாமே செய்து முடிப்பீர். என் சார்பில் செயலாற்றுகிறீர், எல்லாமே செய்து முடிப்பீர். என் தேவையெல்லாம் நீர்தானையா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஏசையா, ஏசையா. வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவீர். தகப்பன் வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவீர். பட்ட பகல் போல என் நீதி
விளங்க செய்தீர். பட்ட பகல் போல என் நீதி விளங்க செய்தீர். நோக்கி அமர்ந்திருப்பேன், உமக்காய் காத்திருப்பேன். நான் நோக்கி அமர்ந்திருப்பேன், உமக்காய் காத்திருப்பேன். என் தேவையெல்லாம் நீர்தானையா, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஏசையா ஏசையா. வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவீர். தகப்பன் வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவீர். பாதத்தில் வைத்து விட்டேன் என் பாரங்கள் கவலைகள், உம் பாதத்தில் வைத்து விட்டேன் என் பாரங்கள் கவலைகள். தள்ளாட விட மாட்டீர், தாங்கியே நடத்தி செல்வீர். என்னை தள்ளாட விட மாட்டீர், தாங்கியே நடத்தி செல்வீர். என் தேவையெல்லாம் நீர்தானையா, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஏசையா ஏசையா. வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவீர். தகப்பன் வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவீர். ஒவ்வொருத்தரும் விசுவாசத்தோட கடந்து போங்க. அந்த எலும்புகள் உலர்ந்து போன எலும்புகள் மச்சி போனது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலம் என் ஆண்டவர் உயிர் கொடுத்தார், உயிரோடு எழுப்பினார். இந்த நாட்களை விசுவாசத்தோட வாக்களித்த எனக்கு எல்லாம் என் தேவன் நிறைவேற்றுவார். என் தரிசனம் எனக்கு நிறைவேற்றுவார். என் தரிசனம் எனக்கு நிறைவேற்றுவார். வசனம் மூலம் பேசுறதை நிறைவேற்றுவார். ஒவ்வொரு ஊழியக்காரங்க மூலம் பேசுறதை நிறைவேற்றுவார். என் ஆண்டவர் என்னோட பேசுறதை நிறைவேற்றுவார். ஆமேன் ராஜா. நான் விசுவாசத்தோட கடந்து போறேன். என் கர்த்தர் நான் உன்னில் மகிமைப்படுவேன்னு சொன்னீரே. என்னில் மகிமைப்படும் ஆண்டவரே, என்னில் மகிமைப்படும் ஆண்டவரே, என்னில் மகிமைப்படும் ஆண்டவரே. ஆமேன் ராஜா. கர்த்தர் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். வந்திருக்கிற வாலிய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் தேவனுடைய நாம மகிமைக்காக. ஆமேன் ராஜா. வந்திருக்க சகோதரன் சகோதரி எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன் ராஜா. திருமணத்துக்காக காத்திருக்கிற ஆண்டவரே அன்பு மகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன் ராஜா. கர்த்தருடைய நாம மகிமைக்காக நீர் ஒவ்வொருத்தரிடையும் நான் உன்னில் மகிமைப்படுவேன், நான் உன்னில் மகிமைப்படுவேன், நான் உன்னில் மகிமைப்படு சொன்ன வசனத்தின் மூலம் நீர் ஒவ்வொருத்தரையிலும் மகிமைப்பட்டதுக்காக நன்றி. பிரயாணத்தில் இருக்கிறதுக்காக நன்றி. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. தலையை உயர்த்த போறதுக்காக நன்றி. பேரை பெருமைப்படுத்த போறதுக்காக நன்றி. ஆமேன் ராஜா. இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்து வருகிற கிருபைக்காக நன்றி. என்ன ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி. பொறுப்படுத்துகளும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாம ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.